வாசகர்களுக்கு வணக்கம். புத்தகங்கள் பஞ்சிருப்போம் அப்படின்ற இந்த பகுதியில் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற புத்தகம் ஏண்டா படித்தோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு புத்தகம். போன வருஷம் 2023 நான் படித்த கடைசி புத்தகம் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கணும்னு நான் போய் ஆர்வமாக தேடி வாங்கின ஒரு புக்கு. ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் அப்படின்னு டைட்டில்லாம் இருக்குது. த ஆர்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். இதை நம்பி தான் ஏமாந்து போயிட்டேன் நான். இந்த புத்தகம் என்னை வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். சீக்கிரமாக தான் முடிஞ்சிடும். ஏன்னா இந்த புத்தகமும் அப்படி தான் சீக்கிரமாக வாட்சி முடிச்சிட்டேன். ஒன்றுமே இல்லை இந்த புத்தகத்தில் அப்படிங்கிறத தான் ஓப்பனாக நான் சொல்ல போகிறேன். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தமிழில் ஏன்டா படித்தோம் நான் ஃபீல் பண்ணிட்டேன். இங்கிலீஷில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் படித்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த புக்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நேரத்தை கரெக்டாக ஒரு ஃபார்மெட் கொடுத்து ஒரு டெம்ப்ளேட் கொடுத்து அதில் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சில சொல்யூஷன் கொடுக்குற புத்தகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியையும் தங்கமாக மாற்றப் போகிற புத்தகம் இது. நேரமில்லை என்று ஒருபோதும் இனி நீங்கள் புலம்பு போவதில்லை. உங்களுக்கு தெரியாமல் களவு போகிற உங்கள் நேரத்தை மீட்டு கொண்டு வரும் சூட்சமங்கள் படு சிம்பிளாக. இந்த புத்தகம் படித்ததுக்கு அப்புறம் தான் இந்த டைட்டிலோட ஒரு கேவலமான தன்மை வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த சைடில் தி ஆர்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம டைம் எந்தெந்த மாதிரியான முறைகளில் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சொல்லுது. உதாரணத்துக்கு வந்து லேசினஸ்னால டைம் வேஸ்ட்டாக போகுது, ஓகே தெரியும். அரட்டை அடிக்கிறதுனால தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தேவையில்லாத நேரங்களில் போய் பேசுகிறது, இதனால் நம்ம டைம் வேஸ்ட்டாக போகுது, ஓகே தெரியும். அடுத்து கேட்ஜெட், செல்ஃபோனு, டிவி, லேப்டாப் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம நேரங்கள் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் இந்த புத்தகம் பேசுது. இதெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, வளன்னு சச்சின் ஏன் வந்து 40 வயசில் ரிட்டையர் ஆனார் தெரியுமா? தீபிகா படுகோனுக்கும் நந்திதா தாஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா? அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி தேவையில்லாத கதைகள் தான் நிறையா இருக்குது. அவர் கேட்டதும் கேள்விப்பட்டதும் அவர் பார்த்ததும் படித்ததும் நிறையா அப்படியே எழுதி வைக்கிறாரு. அதாவது உள்ள இண்டெக்ஸ்க்கும் அவர் உள்ளே பேசுகிற விஷயத்துக்கும் ஒன்றுமே சம்மந்தமே இல்லை. உள்ளங்கையில் அல்ல மணிக்கட்டில் நேரம் போதவில்லை என்று புலம்புவரா நீங்கள்? களவு போகும் நேரங்கள், நேரத்தை வசப்படுத்துவது எப்படி, எது முக்கியம், நேரத்தோட விளையாடு, ஒரு நாளைக்கு 25 மணி நேரம், இந்த மாதிரிலாம் அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படி கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தா வெறும் புஸ்ஸு அப்படின்னு தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை இந்த புத்தகத்தில். எனக்கு ஏண்டா படித்தோம் அப்படின்னு ஃபீல் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த எழுத்தாளரை வந்து குறை சொல்கிறதா இல்லை இந்த பதிப்பகத்தை நான் குறை சொல்கிறதா அப்படின்னு ஒன்றுமே புரியலை. யாருக்கு இந்த புத்தகம் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் என்னால் ஓப்பனாக சொல்லக்கூட முடியலை. வருஷத்தில் முதல் புத்தகத்தை பற்றியே நான் இப்படி போடுறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பொதுவாக நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த புத்தகத்தை பற்றியும் தப்பாக சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே போகிறதில்ல. ஒரு வாசகனாக நம்ம நிறைய இடங்களில் ஏமாற்றப்படும் போது தான் ஒரு ஆதங்கம் வெளிப்படும். அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த புத்தகம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சா இல்லை. இப்போ இருக்க பசங்களாம் இதெல்லாம் படிக்க மாட்டானுங்க, கண்டிப்பாக படிக்க மாட்டானுங்க. எனக்கு என் டைமை நான் சேவ் பண்ணணும், அதுக்கான டெம்ப்ளேட் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் தேவையாக இருக்குது இப்போது. அது இந்த புத்தகத்தில் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வீடியோக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி புக்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம். நான் வேறு எதுவுமே பேச விரும்பலை. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.